அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரோஸில் வரக்கூடிய த்ரிப்ஸ் இலைப்பெண் தாக்குதலை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதன் அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது இலைகளில் சாரை உறிஞ்சினதுனால இலைகள் சுருக்கமடைஞ்சு காணப்படுது. மொட்டுகளில் பாதிப்பை ஏற்படுத்துறதுனால மொட்டுகள் மலரதுக்கு முன்னாடியே உதிர்ந்துருது. செடியோட வளர்ச்சியுமே குறைஞ்சு காணப்படுது. இதனால் நமக்கு மகசூலுமே பாதிக்கப்படுது. இது எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம பாதிக்கப்பட்ட இலைகள் அந்த மொட்டுகள் எல்லாத்தையுமே அகற்றிடணும். இதனால் அடுத்தடுத்த செடிகளுக்கு அடுத்தடுத்த மொட்டுகளுக்கு பரவுறதை நம்ம தவிர்க்கலாம். அடுத்து எல்லோ ஸ்டிக்கி ட்ராப்ஸை நம்ம பயன்படுத்துறது மூலமாகவும் இந்த பூச்சி தாக்குதலை குறைக்கலாம். நம்ம ப்ராடக்டான இன்ஃபினிட்டி மற்றும் அல்மேட்டியை சேர்ந்து பயன்படுத்துறது மூலமாகவும் இந்த இலைப்பெண் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். இன்ஃபினிட்டி பயோபெஸ்டிசைட் கன்சாஷியா, இதில் 5 வகையான நுண்ணுயிர்கள் இருக்குது. மெட்டாரைசியம், அனிசோஃபிலை, பிவேரியா பேசியானா, வெட்டிசிலியம் லக்கானி, வெட்டிசிலியம் கிளாமிடோஸ்போரியம் மற்றும் நிமோரியா ரிலே. இந்த 5 வகையான நுண்ணுயிர்களும் நம்மளுக்கு சாரஞ்சு பூச்சிகள், இலைத்தின புழுக்கள், நூற்புழுக்கள், வண்டுகள் இது போன்ற 4 வகையான பூச்சிகளையுமே கட்டுப்படுத்துது. அல்மைட்டில் 11 வகையான நுண்ணுயிர்கள் இருக்குது. 3 நுண்ணுயிர்கள் உரமாகவும், 3 நுண்ணுயிர்கள் பூச்சிக்கொல்லியாகவும், 3 நுண்ணுயிர்கள் பூஞ்சான கொல்லியாகவும், 2 நுண்ணுயிர்கள் பயிரூக்கியாகவும் செயல்படுது. இது ரெண்டையும் சேர்த்து நம்ம பயன்படுத்துறது மூலமாக பூச்சிகளையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதே நேரத்தில் செடியோட வளர்ச்சிக்கும் மொட்டுகள் அதிகமாக வைக்கிறதுக்குமே உதவியாக இருக்கும். எனவே அனைத்து விவசாயிகளும் இதை வாங்கி பயனடைமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்களுக்கு 8489259360